பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் உள்ள பார்த்து கையை பிடிச்சி சொல்லுங்களேன், நீங்கள் நல்ல இடத்துல உட்காந்துருக்கீங்க, கோச்சுக்காதீங்க. வசனத்தை பார்த்து என்ன செய்யாதீங்க, கோச்சுக்காதீங்க. நம்ம அடுத்த வாரம் மூஞ்சி தூக்கிட்டு வந்துடாதீங்க. சரியா? ஹல்லேலூயா. நான் பாஸ்டருக்கு நன்றியாக இருக்கிறேன், நீங்கள் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் நன்றியாக இருக்கிறேன். நீங்கள் எல்லாரையும் என்னுடைய ஆசை என்னென்னா, வரும்போது ஆண்டவரே நானும் இந்த மக்கள் எல்லாரும் பரலோகத்தில் பார்க்கணும். என் இருதயம் வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் ஊழியக்காரன் நான் பரலோகத்தில் தான் பார்ப்பேன். அதுதான் என்னுடைய ஆசை. நீங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் அதிகமாக செய்வீங்க. நீங்கள் வந்து பின்தங்கி போகக்கூடாது, பின்னோக்கி பார்க்கக்கூடாது. திருமணமான தம்பதிகளுக்கெல்லாம் கிளாஸ் வச்சா நல்லா இருக்கும். ஏன்னா நாங்கள் பட்ட கஷ்டத்தை திருமணமானவங்க பண்ணக்கூடாது. திருமண தம்பதிகள் இங்கே இருக்காங்களா? கல்யாணம் பண்ண போகிற மாப்பிள்ளை பொண்ணு இருக்காங்களா? இருக்கிறாங்களா? சரி, அவங்களுக்காக நீங்கள் எல்லோரும் ஜெபிங்க. ஏன்னா இன்றைக்கி அநேக இடங்களில் திருமணம் வந்து என்ன செய்யுன்னா ஒரு பழைய காரியமாக போச்சு. என்ன காரியமாக போச்சு? நீங்கள் பாருங்கள், எல்லோரும் கல்யாண பிள்ளைங்களும் நீங்கள் பாருங்கள், ஸ்கூலுக்கு போனதும் நிறுத்துங்க. கொஞ்சம் ஸ்கூலுக்கு போய் நிறைய படித்து தான் இங்கே எல்லாருமே அப்துல் கலாம் மாதிரி சயின்டிஸ்டாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், சர்ச்சுக்கு வந்து பாருங்கள். அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு, அறிவு பெருத்தவர் நோவு பெருத்தவர். ஏன்னா அன்பு பக்தி விருத்தி உண்டாக்கும், அறிவு வந்து இருமாப்பை உண்டாகும், மண்டகணம் வளர்க்கும். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். ஏன்னா PhD அப்படின்னா பெர்மனன்ட்லி ஹெட் டேமேஜ். என்ன அது எங்கள் வீட்டில் உள்ள எல்லா PhDயும் சொல்லுவேன், எங்கள் அக்காவுக்கே சொல்லுவேன். கவனிங்க, அன்பு இருந்தால் தான் பரலோகம் போக முடியும். தெய்வீக அன்பு இருந்தால் தான் புருஷன் மனைவியாக வாழ முடியும், அப்பா அம்மா கூட அன்பாக வாழ முடியும். ஏன்னா உலகத்தை ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலக ஸ்நேகம் என்னது? அன்பு இருந்தால் கல்யாணம் ஆகணும். இன்றைக்கி உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் 20 வருஷமாக திருமணம் கிடையாது. அங்கங்கே நகரங்களில் சேர்ந்து வாழ்கிறாங்க, சேர்ந்து பிள்ளை பத்துக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? தேசத்தெல்லாம் விபச்சாரம் புறையோடி போயிருக்கிறது. சபைக்குள்ள திருமணம் கனம் பண்ணப்படணும். தேவனுடைய ஐடியா. திருமணம் என்னது? சுத்தமாக சொல்லுங்களேன். நீங்கள் சர்ச்சில் உட்கார்ந்துருக்கிறது யாருடைய ஐடியா? பிசாசு ஐடியா இல்லை. பிசாசு ஐடியா என்னன்னா கடன் வாங்குது. என்ன தம்பி? ஆமாம், அவசரப்பட்டு கூட்டிகிட்டு ஓடுறதெல்லாம் வச்சுக்காது. என்ன கூட்டிகிட்டு ஓடுறதுலாம் சாபம் பேய். சொல்கிறேன் நான், வாயு பிள்ளைகளை கூட்டிகிட்டு ஓடுனா இச்சை அடக்கம் இல்லாமல் கூட்டிகிட்டு ஓடும். நான் வந்து நைஜீரியாவில் போயிருந்தேன். எங்கேயுமே ஆணும் பெண்ணும் மிருகமாய் வாழ்றாங்க. மிருகம். They look like animals. வேதனைப்பட்டு அழுகிறேன். என்ன ஆண்டவரே, மனுஷனை படைச்சிங்க, நோவாக்குற மாதிரி இங்கே இருக்காண்டுறேன் அப்படின்னு அழுதுட்டு வந்தேன். நைஜீரியாவில் 21 நாள் இருந்தேன். 21 நாள் அழுதேன். என்ன ஆண்டவரே, சந்ததி நான் பார்க்கவே இல்லை, இப்படி சந்ததி நான் பார்க்கவே இல்லைன்னு அழுதேன். 2015 நவம்பரில் 21 நாள் நைஜீரியாவில் இருந்து லேகோஸில் இருந்தேன். யாருமே திருமணமே அங்கே இல்லை. தயவு செய்து சிறு பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க பிசாசு பிள்ளைங்க மாட்டில. அன்பினால தான் கர்த்தர் சபையை கட்டுகிறார், குடும்பத்தை கட்டுகிறார். என்ன அதுக்காக தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, நான் கிறிஸ்துவின் அன்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். வாயை திறந்து சொல்லுங்க, நான் மன்னிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன். சினிமாவை பார்த்துட்டு பக்கத்து விட பார்த்துட்டு கூட்டிட்டு ஓடுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. அது வந்து என்ன அப்படின்னா இச்சை அடக்கம் இல்லை, பேய் உள்ள பூட்டும். அது வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை. இந்த வாழ்க்கையில சிறு பிள்ளைகளுக்கு, தம்பி தங்கச்சிங்கெல்லாம் சொல்றேன், தேவனுடைய அன்பு என்ன, தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன, தேவனுடைய வழி நடத்துதல் என்ன, எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி உலகத்தை பார்த்து வாழக்கூடாது. வேத வசனத்தை பார்த்து வாழணும். ஆமென் சொல்லுங்க. என்னுடைய ஆசை எல்லாமே நீங்க என்ன பண்ணணும் வரணும். நீங்க எல்லாம் கொஞ்ச நாள் தான் படிக்கிறது தப்பு இல்லை. ஆனா அப்பா அம்மாவை
கெட்ட வார்த்தை பேசிட்டு சபைக்கு வராம பாவம் செஞ்சு படிக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பாவம் செஞ்சு படிக்கக்கூடாது. உலகத்தை பார்த்து படிக்கக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பெரிய லாயர். அவன் வந்து அந்த நாட்களில் முதல் நூற்றாண்டில் மத்திய தரைக்கடல்ல இருந்து ஸ்பானிஷ் தேசம் வரைக்கும் ஐரோப்பாவில் வந்து ஐரோப்பியா மத்திய தரைக்கடல் நாடுகள் போகல ஊரே கிடையாது. அவன் பெரிய லாயர்கள்லாம் கரைச்சு குடிச்சவன். பைபிள அவனை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் கர்த்தர் அப்போஸ்தலனாக்கி ஜெயிலில் அடி வாங்கி அன்பை எழுதி வச்ச புஸ்தகம் தான் 13 புஸ்தகம். நான் 22 வயசுல படிக்க ஆரம்பிச்ச பிறகு உலகத்தில் உள்ள எல்லாரையும் நேசிக்க கற்றுக் கொடுத்தார். எல்லா ஜாதியான, எல்லா தேசக்காரன், ஆதிவாசி, எல்லா மொழி பேசுறவங்க கர்த்தர் நேசிக்கணும். நான் தான் படைச்சேன். எல்லாரையும் நேசிக்கணும். முதல்ல குடும்பத்தை, உங்க அப்பா அம்மாவை நேசிக்காத நீங்க எப்படி பக்கத்து வீட்டுக்காரங்க நேசிப்பீங்க? கண்ட சகோதரன் நேசியாரும் காணாத தேவனது தெரியும். நல்லா எல்லாரும் வசனம் தெரியும். எல்லாரும் வீட்டில் பட்டோர் எழுத்துல பெருசா எழுதி போட்டிருப்பீங்க. ஆனா வசனம் இருதயத்தில் இருக்கா? இருதயத்தில் இருக்கா? வயசானவங்க, பெரியவங்க அவங்க என்ன செய்யணும்? அடுத்த சந்ததியை ஆசீர்வதிக்கணும். அடுத்த சந்ததி என்ன செய்யணும்? சபிக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? அதே போல சிறு பிள்ளைங்க இந்த வயசானவங்களை தாத்தா பாட்டி அம்மா அம்மாச்சி அவங்களெல்லாம் பார்த்து கற்றுக்கொள்ளணும். அவங்கள்ட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அவங்கள்ட்ட சண்டை போடக்கூடாது. என்னையெல்லாம் முதல்ல சண்டே கிளாஸ் கூட்டு போகிறது என்னுடைய அம்மாச்சி தான். என்னுடைய அம்மாவுடைய அம்மா, அவங்க டீச்சராக இருந்தாங்க. நீங்க குடும்பத்தில் அன்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் அழைச்சிருக்கிறார். என்ன, அதாவது நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் முழங்கால் போட்டு கர்த்தர்ட்ட சொல்லுங்க. ஆண்டவரை கேட்க சொன்னா இல்லையா? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. சரி, நீங்க கேட்குறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்கல. நல்லா சொல்றேன், கவனிங்க. நல்லா சொல்ற தம்பி, சின்ன பிள்ளைங்களா கொஞ்சம் கவனிங்கப்பா. சின்ன பிள்ளைங்களா கொஞ்சம் கவனிங்க. சிறு பிள்ளைங்களா கொஞ்சம் கவனிங்க. அப்பா அம்மாவை பார்த்து நீங்க சொல்றீங்களா? தேங்க்ஸ் சொல்றீங்களா? நான் அமைதியா இருக்கீங்க. நான் அடிக்கடி எனக்கு ஒரு ஊழியக்காரர் கற்றுக் கொடுத்தது பைபிள் ஸ்கூல்ல, தலைக்கு மேல ஒரு கூரை இருக்கு, பிளேட்ல சாப்பாடு இருக்கு அப்படின்னா கர்த்தருடைய கிருபை. என்ன நாமே சொல்லுங்க. நீங்க எல்லா சந்ததியெல்லாம் எப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா, அம்மா வேலைக்காரி, அப்பா உழைச்சி போற ஒரு லேபர், நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோம். நம்ம என்னது அப்படிப்பட்ட ஒரு சந்ததி வருது. அந்த சந்ததிக்கு தான் நான் என்ன சொல்றேன், அன்பை கற்றுக் கொடுக்கணும். என்ன கற்றுக் கொடுக்கணும் சொல்லுங்களேன் எல்லாரும். அன்பை கற்றுக் கொடுக்கணும். ஆமா, அன்புனா என்ன? மன்னிக்கிறது. அன்புனா என்னது சொல்லுங்களேன்? மன்னிக்கணும். இருதயத்தில் எல்லாரும் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். இயேசு கிறிஸ்துட்ட போய் ஆண்டவரே மன்னிங்கன்னா மன்னிக்கிறாரா இல்லையா? சரி, கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து உங்க பாவத்தையும் என் பாவத்தையும் சுமந்து தீர்த்தாரா இல்லையா? என்னை மன்னிச்சாரா இல்லையா? சரி, அந்த மன்னிப்பு மற்றவங்களுக்கு காட்டணும்ல. நீங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, பழி வாங்குற இருதயம், கசப்பான இருதயம், கடினமான இருதயம் இருக்கிறதுனால நீ குடும்பத்துல வந்து ஆசீர்வாதமே இல்லை. ஆசீர்வாதம், பணத்தை பத்தி பேசுறீங்க, சொத்தை பத்தி பேசுறீங்க, சொந்தக்காரரை பத்தி பேசுறீங்க, ஆனா சுவிசேஷத்தை பத்தி, இயேசுவை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க. நான் கேட்கிறேன், இருதயத்தை நிறுவனால் வாய், சரி, இருதயத்தில் அன்பு இருந்தா வாயில் அன்பு வருமா இல்லையா? இருதயத்தில் எனக்கு கடந்த கால வாழ்க்கையை எத்தனை பேர் பேசணும்? கடந்த கால வாழ்க்கையை, நீ அப்படி இருந்த, இப்படி இருந்த, நீ ஆணையா இருந்த, பூனையா இருந்த, நரியா இருந்த, பனிக்குட்டியா இருந்த பேசுறப்பா இல்லையா? இயேசு என்னைய விடுவித்தார், இயேசு என்னைய சுகப்படுத்தினார் பேசுறோமா? இயேசு பைபிள்ல இந்த வார்த்தையோட உங்களுடைய வாழ்க்கை ஒருமனப்படணும். ஒரு ஆமே சொல்லுங்களேன். அவருடைய தழும்புகளால் சுகமானேன் சொல்லுங்க. அப்படிதான் இங்க ரிப்போர்ட் போட்டிருக்கு. நீங்க உலகத்தை நம்புறீங்களா? நான் அவருடைய தழும்புகளால் சுகமானேன்னு போட்டிருக்கு. இங்கே ஆண்டவர் என்ன எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நான் உன்னை சுகமாக்கினேன், கல்வாரி சிலுவையிலே பாவங்களை மன்னித்தார். கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் நம்முடைய பாவங்களை
படிங்க, வீட்டில் போய் படிங்க. தல்முடால் சுகமான சொல்லி ஏசாயா 53 வீட்டில் போய் படிங்க, குறிச்சுங்க. நான் எல்லாத்துக்கும் வசனம் சொல்ல மாட்டேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை துக்கங்களை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? என்ன ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? வேற எதுக்கு கவலைப்பட்டு துக்கப்படுறீங்க? மன்னிக்கல. வேற எதுக்கு கவலைப்படுறீங்க? எதுக்கு துக்கம் வருது? எதுக்கு வலி வருது? எதுக்கு வேதனை வருது? எதுக்கு நைட்டு தூக்கம் வரல? அப்படின்னா நம்ம துக்கங்களை பாடுகளை கர்த்தர்ட்ட கொடுக்கல, கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்கல, புருஷனை மன்னிக்கல. இன்னைக்கு நிறைய பேர் மன்னிக்கிற சுவாபம் இல்லாதனாலதான் லிவிங் டுகெதர் சந்ததி சந்ததியா நிறைய பேர் பல உலகம் முழுவதும் அன்பில்லாத வீடு, அன்பில்லாத சபை, அன்பில்லாத வேலை பார்க்குற இடம், எல்லா இடத்துக்கும் அன்பே கிடையாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட உலகத்துல வாழணும். கர்த்தர் நமக்கு எழுதி வச்சுட்டு கல்வாரி சிலுவையை பார்த்து மன்னிக்க சொல்றாங்க. எல்லாரும் ஆமே சொல்லல. நீங்க நான் சொல்றேன், வேத வசனத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மாதிரியை பின்பற்ற அழைக்கப்பட்டீங்க. ஆமென் ஆமென் சொல்லல. நீங்க உலகத்தையோ மீடியாவையோ இந்த மாதிரி உலகத்துல வர்ற கதைகளையோ யூடியூப்பை பார்த்தோ ஊடகங்களை பார்த்து வாழ அழைக்கப்படலை. தயவு செய்து ஊடகங்களை பார்க்காதீங்க. கொரோனா காலத்துல இருந்து ஆண்டவர் என்ன ஆவியானவர் சொன்னாரு, பார்க்காத, நியூஸை பார்க்காத. நீங்க பார்த்தீங்கன்னா உங்க இருதயம் கெட்டு போய்விடும். அன்பின் மாதிரி கிறிஸ்து நம்மை கல்வாரி சிலுவையில மன்னித்தார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டவங்க மற்றவங்களை மன்னிக்கணும், மற்றவர்களை மன்னிக்கணும், விட்டுறணும், பழச பேசக்கூடாது. இப்ப நான் 10th படிக்கிறப்ப என்னுடைய 15 வயசுல என்ன நடந்துச்சுன்னு என்னுடைய கிளாஸ்மேட் நான் ஒரு நேற்று ரோட்ல பார்த்தேன். 20 வருஷம் கழிச்சு நான் பார்த்தேன். அதான் என்னை வந்து மீட் பண்ணேன். பெரிய கோடீஸ்வரன், கோடி 100 கோடி சொத்து வச்சிருக்கான். நான் அவனை பார்த்துட்டு வருஷம் அவன் செஞ்ச சேட்டைகளை சொல்லிக் கொடுத்து அவனும் நான் சண்டை போடுறத சொல்லிக் கொடுத்தா பக்தி விடுத்து உண்டாகுமா? அவன் என்னை கூப்பிட்டு வீட்டுக்கு வா, என் வீட்டுக்கு வா, நீ பாஸ்டரா இருக்க. அநேக நேரங்களில் பழைய வாழ்க்கையை கலட்டி விடணும். சொல்லுங்க, பழைய வாழ்க்கையை சரி பக்கத்தில் பார்த்து சொல்ல, கோச்சிக்காதீங்க. பழைய வாழ்க்கையை பேசாதீங்க, பழைய வாழ்க்கையை நினைக்காதீங்க. போகட்டும், போட்டு விட்டுருங்க. பழைய போட்டெல்லாம் அழிச்சிருங்க. என்ன செய்யுங்க? சும்மா சும்மா வச்சிருக்காதீங்க. இப்பதான் லேசா சிரிக்கிறீங்க. இப்பதான் நான் முன்னுரை கொடுத்துருக்கேன். இன்னொரு 40 வருஷம் என்ன வீட்டில் போய் இங்கே பூரா ஆடு தொங்குது எல்லா பக்கமும் ஏரியால. எனக்கு அதை பார்த்தாலே வெறுப்பா இருக்கும். நீங்க செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமிக்கு கறி வாங்கிட்டீங்க. ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்க வேண்டாம். சிரிக்கிறீங்க. இப்பதான் புரியுது லேசா. நான் பாய் கடையில் கறி வாங்குவேன். செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி தான் வாங்கி சாப்பிடுவேன். ஒரு பயிலும் வாங்காத பார்த்தா நல்ல அருமையான வெள்ளாடு சின்ன குட்டியாக போட்டு எனக்கு கொடுத்துருக்கேன். கறின்ற பேய் ஒரு பேய் இருக்கு. அது குடல் குழம்பு தலைக்கறி தான் தின்னும். ஆமா, அது ஒரு பேய் இருக்கு, தெரியாதா? பாஸ்டர்மா 2 பாஸ்டர்மா விசாரிச்சு வந்துடுறாங்க. சம்பவத்தில் கூட்டு போறேன். பாஸ்டர், இது கறின்ற பேய் பாஸ்டர், அது உபாசத்துக்கு தோற்றுறோம் அப்படின்னா நம்ம சொல்றாங்க. நீ 3 நாள் உபாசத்தில் கூட்டு வாங்க, அதால தோற்றுவோம். ஏன்னா அவர் வந்து என்ன செய்யணும், டெய்லி சாயங்காலம் புரோட்டா கடையில் என்ன சாப்பிடுவார் அப்படின்னா குடல் குழம்பு, தலைக்கறி குழம்பு. ஆண்டவர் வந்து பைபிள்ல போட்டிருக்கு, சவுல் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுக்கு ஒரு முன்னந்தோடைய சமைச்சு வச்சாங்க. என்னதுடைய சொல்லுங்களேன். முன்னந்தோடைய சமைச்சு வைக்கிறது பிரிஸ்ட்லி போர்ஷன், அதாவது வந்து ஆசாரியனுடைய பங்குமா. இங்க ஞாயிற்றுக்கிழமை மற்ற வெள்ளிக்கிழமை என்ன எந்த கோயிலில் என்னத்தை கட்டினாங்களோ, சனிக்கிழமை எந்த பகவானும் கட்டினாங்களோ தெரியல. அதை பூரா வந்து வச்சுக்காங்க. தலையும் இல்லாமல் வச்சுக்காங்க. நீங்கள் வாங்கி சாப்பிடாதீங்க, ஏதாவது கணக்கு வைத்தாலும் வரணும். சாப்பாடு வந்து இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். அப்போ நம்முடைய தகப்பன் அப்பவும் தண்ணீரும் தருகிறாரு. அவர் சொல்றதப்ப சாப்பிடணும். ஆமென். அவர் சொல்றப்ப பிரியாணி சாப்பிடணும். இல்லைன்னா என்ன செய்யணும்,
லங்கனம் சொல்லுங்க, சத்தமா சொல்லு தம்பி. லங்கனம் நல்ல ஔஷதம் அப்படின்னு 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க எங்க வீட்டில். அப்படின்னா மருந்துன்னு அர்த்தம். எல்லாரும் நீ பார்க்குறீங்க, என்ன பாஸ்டர் இப்படிலாம் பேசுறாரு. போய் வீட்டில் சமைக்காம பெரிய டப்பா தூக்குவாளியை கொண்டு போய் புரோட்டா குழம்பா வாங்கிட்டு ராத்திரி 6 மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க. பாஸ்டர் என்ன சொன்னா தெரியாது, நான் சொல்ற சத்தியத்தை சொல்லித்தரேன். 6 மணிக்கு மேல காகங்கள் மிருகங்கள் எதுவும் சாப்பிடாது. 6 மணிக்கு மேல சாப்பிடாது. காலை 7 மணிக்கு சாப்பிடுங்க, 12 மணி நேரம் ஓய்வு கொடுங்க, வியாதியே வராது. கர்த்தர் உங்களை அழைச்சது அன்புக்கு அழைச்சிருக்கிறாரு. கர்த்தர் உங்களை அழைச்சது எதுக்கு அப்படின்னா, இந்த உலகத்துக்கு வெளிச்சமா அன்பை காட்டும்படி அழைச்சிருக்கிறாரு. உலகத்தோட ஒன்றிய வாழ்க்கை, உலகத்தோட ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. ஆமான்னு சொல்லுங்க, சத்தமா அவன் வரமாட்டேங்க. சத்தமா இன்னொரு ஆமீன் போடுங்க, இன்னொரு ஆமீன் போடுங்க. சங்கீதம் 37 ஒருத்தர் வாசிங்க, ஒருத்தர் வாசிங்க. ஒருத்தர் ரோமர் 14 அதிகாரம் 7 வாசிங்க. சங்கீதம் 37 ஒருத்தர் வாசிங்க. ஒருத்தர் ரோமர் 14 அதிகாரம் 7 ஒருத்தர் வாசிங்க. ஆமா, நீ யாரை பார்த்து? உத்தமனை நோக்கி செவ்வையானவனை பார்த்து அந்த மனுஷனுடைய முடிவு சத்தமா சொல்லுங்க. சரி, இன்னொருத்தர் வாசிங்க. ஆண்கள் பகுதியில் ஒருத்தர் வாசிங்க. சங்கீதம் 37 வாசிங்க. வாசிங்க சீக்கிரம் சீக்கிரம். ஆண்கள் பகுதியில் தமிழ் சின்ன பையன் வாசிங்க பாரு. ஸ்கூலுக்கு போற பையன்லாம் வாசிங்க. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அந்த மனுஷனுடைய முடிவு என்னது? ஐயோ அப்பா செத்து போயிட்டான்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க யாரை பார்த்து இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, உத்தமனை பார்த்து, பரிசுத்தவனை பார்த்து, நீதிமான பார்த்து, கர்த்தருக்கு பயந்த மனுஷனை பார்த்து, அவனை பார்த்து வாழன்னு சொல்ற. அவங்க முடிவு என்னதான்? ஆசீர்வாதம், சுதந்திரத்தை கொடுது. நீங்க உலகத்தை பார்க்காதீங்க. இன்னும் ஒரு வசனம் இருக்கு, ரோமர் 14 பாருங்க, 17 18 வாசிங்க. தேவனுடைய ராஜ்யம் என்ன இல்ல? சரி, அடுத்து அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு சபையில ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறார். மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. நாம என்ன சத்தமா சொல்லுங்க. இந்த வசனம் என்ன போட்டு போறீங்களா? தேவனுடைய ராஜ்யம் கிச்சனுக்கு ஹாலிடே போடணும், கிச்சனுக்கு லீவ் போடணும், வீட்டில் ஜெபிக்கணும். சாப்பாடு தண்ணியை மட்டும் பத்தி பேசுறீங்க. ரொம்ப அன்பு கூறுறது, மன்னிக்கிறது, இந்த மாதிரி வாழ்க்கை கிறிஸ்துவால அங்கீகரிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. உங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். ஆமா சொல்லுங்க. அரிசி முறையை தருவார், காய்கறிகளை தருவார், எல்லாவற்றையும் பூமி நற்பலனா கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமா சொல்லுங்க. உங்களுக்கு கவலைப்படாதீங்க. என்ன செய்ய போறோம்? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு சாம்பார் சாப்பிடுங்க. இன்னைக்கு சாம்பார் உங்களுக்கு போ. ஒரு வார்த்தை வர மாட்டேங்குது. இயேசுவே சபையை மனதில் வைங்க ஆண்டவரே. கவலைப்படாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை கரிசனம் வேண்டாம். நீங்க போய் அந்த தும்மாக்கிற மாதிரி அங்க போய் வரிசை நிக்க வேண்டாம். எப்ப கடை காலியா இருக்கோ வாங்க சார், வாங்க அமாவாசை பௌர்ணமி சாப்பிடுங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிக்கிற நீதி, பாவம் செய்யக்கூடாது, நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சபையில 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரணும். 7 மணிக்கு சபைனா 6:30 மணிக்கு இங்க வந்து அப்படியே அந்நிய பாஷையில ஜெபிக்கணும். இங்க வந்து அற்புதம் நடக்கணும். ஆண்டவரே கர்த்தர் செத்தவன் இங்க உயிரோட எழுப்பணும், நீங்க ஜெபிக்கணும். பாஸ்டர் வந்துட்டாரா அப்படின்னு தலைகாட்ட வரக்கூடாது. நீங்க தான் நீதியின் மேல் வசன, நீதியின் சமாதானம், தேவனுடைய சமாதானம், பீஸ் ஆஃப் காட். அதான் தேவனுடைய ராஜ்யம். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். சொல்லுங்க, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். இது உள்ளத்துல இருக்கணும். இது உள்ளத்துல இருக்கணும். அதான் தேவனுடைய ராஜ்யம். நான் நேரம் குறைவா இருக்கனால சீக்கிரமா இந்த காரியத்தை சொல்லி போவேன். பாருங்க, லூக்கா 7 அதிகாரம்
எடுங்க. இந்த சம்பவம் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் இருக்கு, மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இந்த சூழ்நிலை 7:37 பாருங்க. இதுல அப்பொழுது அந்த ஊரிலே தேவியாகிய ஸ்திரீ அவர் பரிசேயர் வீட்டிலே பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு கரடியில் கலகல தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். போதும். என்னைய பாருங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நறுமுண்ட இதயத்தை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். பெண்கள் நிறைய பேரை பெண்கள் பிசாசு துஷ்பிரயோகம் பண்ற அபியூசர், டெவில் இஸ் a rapist, devil is a abuser. பிசாசு துஷ்பிரயோகம் பண்றா. அங்க வேதனைப்பட்டு கண்ணீர்ல அப்படியே இருதயம் நொறுக்கப்பட்டு அழுதுகிட்டே இருக்கா ஒரு பெண். பாருங்க, ஆண்டவர் குறை சொல்லவே இல்லை. ஒரு சாப்பாடு வீட்டுக்கு போயிருக்கிறோம், ஒரு கல்யாண வீட்டு மாதிரி ஒரு சாப்பாடு விருந்து வீட்டுக்கு போகிறோம். திடீர்னு இயேசுடைய பாதத்தை பிடிச்ச ஒரு பெண் அலபாஸ்டர், அதாவது நளதம், பரிமள தைலம். எத்தனை பேருக்கு எகிப்துக்கு நான் ஒரு தடவை போயிருந்தேன் 2016 ஜூன்ல. அந்த எகிப்துல போனப்ப ஒரு சின்ன ஒரு 10 ml, ஒரு 10 மில்லிகிராம் அந்த மில்லி லிட்டர் ஒரு சின்ன ஒரு சென்ட்டுடைய விலை $100, 8000. அங்க எகிப்துல நைல் நதி ஓரத்துல வாசனை திரவியங்கள்லாம் வைக்கிறாங்க. இந்த பெண்கள் அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா, வாழ்நாளில் சம்பாதிச்சு உள்ள பணத்தை வாங்கி அதை கல்யாணம் கட்டிக்க போற புருஷனுக்கு அதை பிரசண்டா கொடுப்பாங்க. அதுதான் அந்த நளதம் அல்லது அலபாஸ்டர் அப்படின்னு சொல்ற இந்த வெளியேறப்பட்ட பரிமள தைலம். இது இஸ்ரேல் நாட்டில், எகிப்துல வாசனை திரவியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல விற்கிறாங்க. நீங்களாம் கெமிக்கல் ஆயிடுச்சு. ஒரிஜினல் வாங்கணும் அப்படின்னா ஒரு சின்ன 10 ml $50,000 வாங்கிடும். எவ்வளோ ரூபா? $50,000. அவ்வளோ ஸ்மெல் வரும். அது இயற்கையான முறையில் கிடைக்கிறது. அந்த இது இட்ஸ் a reward. ஒரு மனுஷனுக்கு, புருஷனுக்கு ஒரு வெகுமதியாக கொடுக்குற அந்த வெளியேறப்பட்ட தைலத்தை கொடுக்கறதுக்கு அவர் சேர்த்து வச்சிருந்த காசை அந்த பெண் வாங்கியிருந்தார். ஆனால் அந்த பெண்ணு சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் துஷ்பிரயோகம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கணவர்கள் நிறைய பேர் புருஷர்கள் மனைவியை மன்னிக்கிறதே கிடையாது. பைபிள்ல போய் எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர் 3 படிச்சு பாருங்க. புருஷர்களே உங்கள் மனைவியை கசந்து கொள்ளாதீர்கள். மாப்பிள்ளை பக்கம் ஆமைன் வரும் பாரு. ஒரு ஆமை இதே வெள்ளக்கார சபையில் சொல்லியிருப்பாங்க. பாஸ்டர், எஸ் பாஸ்டர், ஆமென். நான் 21 வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் பண்ணி. என்னை ஆண்டவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்னார், உன் மனைவி பரலோகத்தில் பார்க்கணும், நீ ஜெபம் பண்ண மனைவிக்காக. எத்தனை நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறீங்க? கர்த்தருடைய அன்பு என்னன்னு நிரூபிச்சு காட்டியிருக்கிற நீங்க குறை சொல்லிக்கிட்டே புருஷன் ஆதாம் மாதிரி வீட்டுக்குள்ள திருமண உறவுல இயேசுவின் அன்பு அஸ்திவாரம் இல்லைன்னா நீங்க வாழ முடியாது. பரவத்தில் பார்க்க முடியாது மனைவிய. நிறைய பேர் 2 மணிக்கு 3 மணிக்கு கட்டினா பரவ வரமாட்டான். நிறைய பேர் வரமாட்டேன். நான் சொல்லிட்டேன், நிறைய இடத்துல சிலோன்ல சொன்னேன், நேபாளில் சொன்னேன். என்ன உற்சாக விஷயம் இருந்தால் பரவ வர முடியாது, பாவம் இருந்தால் வர முடியாது. இந்த இடத்துல இந்த பெண்ணை நிறைய பேர் துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்க. அபியூஸ். she was crushed, அதாவது நொறுக்கப்பட்டா. இன்னைக்கு திருமணத்தில் நிறைய பேர் என்ன செய்யணும், கொடூரமாக இருக்கக்கூடாது. நீங்க என்ன செய்யணும், சகோதரர்களாக திருமணம் கல்யாணம் பண்ணணும் பிரசன்ட் பண்றேன். ஆண்டவரே உங்களுடைய அன்பத்தால் இயேசுவே இந்த பிள்ளை இந்த பெண்ணை மன்னிச்சிங்க. நான் சொல்றேன், திருமணமானா பொண்டாட்டி வீட்டுல வரதட்சணை கிடைக்கும், காசு துட்டு கிடைக்கும், தங்கம் கிடைக்கும், என்ன அது தருவாங்க, இது தருவாங்க, கார் தருவாங்க, வீடு தருவாங்க. அலையாதீங்க. நான் என் முன்னாடி ஒன்றும் வாங்கல, நான் மாமனார் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உங்களுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென் சொல்லுங்க. ஒரு ஊழியக்காரர் என்று சொன்னாரு, பாஸ்டர் அவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு டவுரி 1 கோடி கேட்கிறான், 2 கோடி கேட்கிறான். உடனே அவர் சொல்றாரு சிரிச்சுக்கிட்டு, பேசாம கேரளாவில் போய் ஒரு லாரி சீட்டை வாங்கி கொடுப்போம் அவனுக்கு, விழுந்தா பொண்ணை கல்யாணம் பண்ணு. கேரளாவில் லாரி சீட்டு நிறைய கோயம்புத்தூர்லாம் வாங்குறாங்க. இன்னைக்கு நிறைய இருதயம் கடினமா இருக்கு. பெண்ணை வியாபார பொருள்
அல்ல. கர்த்தர் இயேசு வந்து பெண்கள் பிசாசு அந்த நாட்கள்ல இருந்து பெண்களை கேவலப்படுத்துறாங்க. நீங்க என்ன செய்யணும்? இயேசு நண்பர்களா இருக்கணும். சகோதரனாலும் சரி சகோதரிகள்னாலும் சரி. அதாவது இடர்கள் வராது கூடாது. எடுங்க ஒரு வசனத்தை சொல்லுங்க. எடுங்க லூக்கா 17 லூக்கா அது 17:1-2 வாசம். 17 அதிகாரம். உங்களுடைய வாழ்க்கையில அன்பு பரிபூரணப்பட வேண்டும். 17:1-2 வாசம். அவர் தம்முடைய சிஷ்யர்களை நோக்கி ஆமா என்ன ஐயோனா ஆபத்து. ஐயோனா என்னது? இப்ப மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஐயோ 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 ஆபத்து ஆபத்துன்னு அர்த்தம். அதெல்லாம் பார்க்காதீங்க. மீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மைண்ட் கரெக்ட் ஆயிடும். சிந்தை வந்து கெட்டு போயிடும். அடுத்த வருஷம் வாசிங்க. இந்த சிறுவனில் ஒருவனுக்கு சரி இப்போ ஒருத்தர் வாசிங்க. சகோதரர்கள் 3 வசனத்தை யாராவது தம்பி வாசிக்கல. 3 17 உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் உன்னை கடித்துக்கொள், அவன் மனசாகப்பட்டால் அவனை மன்னிப்பாயாக. என்ன பண்றது? அவன் பழி வாங்குவாயாக, அவனை ஓரத்தில் விட்டு அடிப்பாயாக, கோர்ட்டுக்கு போவாயாக போடுது. இன்னைக்கு போலீஸ்காரன் இன்னைக்கு லாயர் எல்லாருமே சம்பாதிக்கிறது வந்து இந்த கசப்பு மன்னியாத குற்றம் விரோதம் சம்பாதிக்கிறது. நல்ல கஷ்டம் பாருங்க. இடர்கள் உண்டாக்குறது அப்படின்னா இட்ஸ் எ டெஸ்ட். அது குற்றம் தவறுனா உடனே அதை மன்னிக்கணும். குடும்பத்துல புருஷன் மனைவிக்குள்ள அகாப்பே தன்னலமற்ற சுயநலமற்ற அன்பு அது வந்தாத்தனா பெண்களை வந்து கிறிஸ்துவின் பார்வையில் அன்பின் பார்வையில் பார்க்க முடியும். நீங்க நிறைய குடும்பங்களை பார்த்தீங்கன்னா அபியூசிவ் ஃபேமிலி. இப்போ இந்த SBO ஸ்கூல்ல ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என் மகனை படிக்க வச்சிருந்தேன். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா 42 பேர் 44 பேர் இருக்கிற அந்த குடும்பத்தில் அந்த அந்த ஒரு கிளாஸ் ரூம்ல 20 அம்மா அப்பா பிரிஞ்சிருக்கிறாங்க. எத்தனை அம்மா அப்பா? எவ்வளோ? இது நான் சொல்றது 2020-21. இப்போ நிலைமை பாருங்க. நிறைய இடங்கள்ல குடும்பங்கள்ல வந்து பிசாசு சீரழிக்கிறான். இந்த பெண் ஆண்டவருடைய சமூகத்தில் பேர் போடவே இல்லை. அவரும் போயிட்டா. அந்த பெண் இயேசுடைய பாதத்தை தரிசிச்சு அந்த பகவத்தில் இருக்கிறார். அதனால இவ்வளவு தைரியமா பேசுறேன். இவ்வளவு தைரியமா பேசுறேன். சபையில நீங்க மன்னிக்கணும். கிறிஸ்துவின் அன்பு மன்னிக்கணும். கல்வாரி சிலுவையில கர்த்தருடைய செய்தி, கல்வாரி சிலுவை உபதேசம் அப்படின்னா என்னன்னா மன்னிக்கிறது, அன்பு கூறுறது, தாழ்வு. அவர் இயேசு கிறிஸ்து பிலிப்பியர் வாசிங்க 2:6-7 வாசிங்க. 2:6-7 வாசிங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. ஒருத்தர் பிலிப்பியர் 2:6-7 சீக்கிரம் வாசிங்க. அவர் யாருடைய ரூபமா இருந்தார்? தேவனுக்கு சமமாய் இருப்பதை உள்ளையாடின பொருளாக இல்லாமல் தம்மைத்தானே எளிமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகிய தம்மைத்தாமே தாழ்த்தினார். என்ன பண்ணார்? அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்யணும்னா ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? தாழ்த்தினார். அடிமையின் ரூபம் எடுத்து. ஏசப்பா உங்களை என்னையும் மன்னிச்சாரா இல்லையா? மன்னிச்சாரா? ஆண்கள் யாரும் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. பண்ணிட்டார். புருஷன் மனைவி மன்னிப்பு கேட்டா என்ன செய்யணும்னா அப்படி மன்னிப்பு கேட்டுட்டு சாதாரண அந்த வீட்டு விட்டு ஓடிடுவான். சாதாரண வீட்டை விட்டு சொல்லுங்க. சத்தமா பெண்களா சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரரை நீங்க மன்னிச்சுட்டா சாதாரண அந்த வீட்டை விட்டு அந்த சாதாரண இடத்துல வேலையே இல்லை. அவர் பெரிய அரண்மனை, அந்த அரண்மனை பரவத்தை விட்டு நாளைக்கு வரவே மாட்டேன். அவர் வந்து அடிமையின் ரூபப்படுத்தி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில கண்ணத்தனை தாழ்த்தி எல்லாரையும் மன்னிச்சார். நான் சொல்றேன், மனுஷனுடைய மகிமையெல்லாம் புள்ளை போல இருக்கு, புள்ளி பூவை போல இருக்கு. என்ன எப்படி இருக்க மனுஷனுடைய மகிமையா? எத்தனை பேர் கல்லறைக்கு போயிருக்கீங்க? பார்த்தீங்களா? கல்லறைக்கு போயிருக்கீங்களா? அங்கே டாக்டர் படுத்து கிடக்கிறாரு, இன்ஜினியர் படுத்து கிடக்கிறாரு, வெளிநாட்டு சம்பாதிச்சர் படுத்து கிடக்கிறாரு,
அஸ்டானாட்டை எல்லாம் படுத்துட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா? ஏன்னா அங்கே எல்லாரும் கை கட்டி மலர் சொல்லிட்டு இருக்காங்களா? கல்வி போயிருந்தா மனுஷனுடைய மகிமையை பேசாதீங்க. வீட்டில் பழைய வாழ்க்கையை பேசாதீங்க. நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன். இயேசுவை பார்த்து வாழவும் இயேசு நண்பரை வாழதான் நம்ம அழைச்சிருக்க. ஆமே சொல்லுங்க. இயேசுவை பார்த்து வாழுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரையும் மன்னிக்கணும். அவர் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தவரா திரும்ப லூக்கா 7 பாருங்க. லூக்கா அவருடைய பாதங்களை லூக்கா 39 பாருங்க. 39 அவரை அழைத்த அந்த யூதனாகிய பரிசேயன் அவர் அந்த பெண் அழுதுட்டு இருக்கிறத கண்டபோது இவர் ஊழியக்காரராக இருந்தால் பார்த்தீங்களா? நீங்க நம்ம எல்லாம் நினைக்கிறா நம்ம சர்ச்சுக்கு போறோம், நம்ம தான் நல்லவங்க, பரிசுத்தமானவங்க, வெளியில இருக்கிறவங்க எல்லாம் பாவி நினைச்சிருக்கோம். ஆனா வெளியில இருக்கிறவங்க எல்லாம் உள்ள வரணும் கர்த்தருக்குள்ள. ஆமென். அன்பின் கண்ணாடி சொல்லுங்க. சொல்லுங்க அன்பின். நான் கண்ணாடி போட்டுக்கிறேன், கண்ணாடி எடுத்துட்டேன். இது ஒரு லென்ஸ். என்ன? கிருபையின் கண்ணாடி சொல்லுங்க. அதை போட்டு தான் உலகத்தை பார்க்கணும். உலகத்தை பார்க்கறது நான் நல்லவன். இப்ப இந்த பரிசேயன் என்னன்னா யூதர்கள் மத வைராக்கியம் முடிச்சவன். அதுல பேதுரு அப்போஸ்தலர்கள் 10 அதிகாரத்துல ஒரு புறஜாதியோட வீட்டுல கொர்நேலியு வீட்டுல போய் பிரசங்கம் பண்ணணும்னா போக மாட்டேங்கிறான். ஆண்டவர் தரிசனம் காமிச்சார். எல்லாவற்றையும் சாப்பிட்டு அடிச்சு குடிச்சிட்டு இருந்தார். இதுவே அதாவது யூதர்கள், சமாரியர்கள், கலிலேயர்கள் சொல்லி அந்த காலத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா ஜாதி வித்தியாசமா பார்ப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் வந்து யூதர்கள் கிரேக்கர் என்றும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ரோமர் 2 அதிகாரத்தில் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை சொல்லுங்க. ரோமர் 2 அதிகாரத்தில் வாசிக்க பார்ப்போம். சீக்கிரம் நீங்க நிறைய வசனம் வாசம் நிறைய வசனம் கொடுப்பேன். ரோமர் 2 அதிகாரத்துல எத்தனை வசனம் சொல்லுங்க சிஸ்டர்? 9 வசனம். பின்பு கிரேக்கரிலும் பொல்லாத செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவும் உபத்திரவம் யாரும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் சபையில உலகத்துல வீட்டுல நன்மை செய்யறானோ என்னென்ன உண்டாகும்? சரி, அடுத்த வருஷம் சேர்ந்து வாசிப்போமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. திரும்ப சொல்லுங்களேன். பச்சைப்பாதத்தை கொண்டு வந்து யாரு? பிசாசு. பாருங்க, வடக்கன்சு என்ற பிள்ளை, தமிழன் என்ற பிள்ளை, மலையாளத்துக்காரர்கள் யாரும் இல்லை. எல்லாரையும் கர்த்தர் ஒரே இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் பார்க்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. 40 வசனம். லூக்கா 7:40. லூக்கா 7:40. இயேசு அந்த பரிசேயனாகிய சீமோனை நோக்கி, சீமோனே உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். ஒருவனுக்கு 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். போதும் இல்லை. இங்கே பாருங்க, நீங்க வீட்டுல போய் நல்ல பைபிளை மனப்பாடம் பண்ணுங்க. என்ன செய்ய? அதாவது மத்திய மார்க்கு லூக்கா யோவான் வெளிப்படுத்த வரைக்கும் மனப்பாடம் பண்ணி நீங்க யூடியூப்ல வீடியோ போடுங்க. இங்க சர்ச்சில் வந்து நாங்க வந்து எல்லாத்தையும் சுருக்கமா ஆவியானவர் கொடுக்கறத சுருக்கம் சொல்றேன். 500 வெள்ளிக்காசு சொல்லுங்க, 50 வெள்ளிக்காசு சொல்லுங்க. 500 வெள்ளிக்காசு 2 மாசம் சம்பளம். எவ்வளவு? 2 மாசம். 8 வெள்ளிக்காசு ஒரு நாள் சம்பளம். ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 50 வெள்ளிக்காசு சொல்லுங்க. 50 வெள்ளிக்காசு. சரி, ஒரு மாசத்துக்கு நீங்க 30,000 சம்பாதிக்கிறீங்க. டெய்லி 1000 சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. 2 மாசம் சம்பளம் எவ்வளவு? 60,000. ஒரு ஆளுக்கு ஆண்டவர் 60,000 முடிச்சிட்டார். எவ்வளவு? மணி லெண்டர். அந்த மணி லெண்டர் கடன் கொடுத்தவன், கடன் வாங்கினவன். இவ்வாறு நான் சொன்ன கடனை பத்தி நான் பேசணும்னா 1 மணி நேரம் ஆகும். கடன் வாங்குறது சாபம். பேங்க்ல வாங்குறீங்களோ எங்க வாங்குறீங்களோ, கர்த்தர் வறுமையின் தேவன் கிடையாது. கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ரோமர் 10 சொல்லிருக்கு. என்ன? தம்மை நோக்கி தொண்டு கொடுக்கிற யாருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். பூமிக்கே சாப்பாடு போடுறவங்க சாப்பாடு போட மாட்டாரா?
1 கோடிக்கு எத்தனை செய்வாரு, 800 கோடி எத்தனை பேருக்கு கணக்கு போட்டு பாருங்க. எல்லாரும் சாப்பாடு போடுவாங்க, பட்டினி போடுவாங்க. தேவன் வந்து யாருக்கும் கடன்காரன் அல்ல. கடன் வாங்குறது ஒரு சாபம், பரம்பரை சாபம். வறுமை ஒரு ஆவி, பாவர்ட்டி, ஏழ்மை இஸ் a spirit of slavery. அது வந்து ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி. நீங்க அதை ஓவர் கம் பண்ணணும், நீங்க அதை உடைக்கணும். ஆண்டவரே, நான் 25 வருஷத்துல என் தலைமையில கடனை கிடையாது. ஒரு ஆமையை காணணும். கடன் வாங்கி ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டு பைக் வாங்கினேன், கஷ்டப்பட்டேன். ஆனா கர்த்தரை கையை நான் எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேனோ, உடன்படிக்கையில் இருந்தனோ, கர்த்தர் உதவி செஞ்சார். கவனிங்களேன், கவனிங்க கவனிங்க கவனிங்க. கடனை கர்த்தர் மாற்றுவார். ஆமா சொல்லுங்க, சொல்லி கடனை கர்த்தர் மாற்றுவார், கடனை கர்த்தர் மன்னிப்பார். நானோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். வர மாட்டேங்க. நீ கடன் வாங்காம இருக்கிறது வேற, முதல்ல கடன் கொடுக்கப்படாது, ஆசீர்வதிக்கப்படாது. கையே முன்கை கீழ மாட்டேங்குது, முழங்கை கீழ மாட்டேங்குது. என்ன மன்னிக்கணும். இந்த கடன்காரனை சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு, மன்னிக்க கற்றுக் கொடுத்துருக்க. கடன்காரனுக்கு மன்னிக்கிற. இப்ப 2 மாசம் சம்பளம், அப்ப 50 வெள்ளிக்காசு எத்தனை மாசம், எத்தனை நாள் சம்பளம் சொல்லுங்க? 5 நாள் சம்பளமா, 6 நாள் சம்பளமா? சொன்ன ஒரு நாளைக்கு எல்லாரும் இன்னைக்கு கவனிக்கிறீங்களா? 8, ஒரு நாளைக்கு 8 வெள்ளிக்காசு. அப்ப 6 நாள் சம்பளம். எத்தனை சம்பளம்? 6 நாள். ஒருத்தருக்கு 6000 ரூபாய் மன்னிச்சாரு அந்த கடன்காரன், ஒருத்தருக்கு 60,000. இன்னைக்கு எவ்வளவு? 60,000. அது பாருங்க, அடுத்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? இல்ல 43 சீமோன் பிரதித்திரமாக இந்த 42 வாசிங்க. பாத்தீங்களா? ஆண்டவர் மன்னிக்கிற தேவனா, உங்களை கடன் வாங்க வைக்கிற தேவனா? அதாவது கடன் வாங்குறது தப்பு இல்லை, விசுவாசம் குறைவு. ஆரம்பத்த நேரத்தில் ஒரு கஷ்டப்படுற நேரத்தில் வாங்கிட்டு கொடுக்கறது வேற. ஆனா அதுல வாழ்றதுக்கு தப்பு. நல்லா கவனிங்க, 2 பேரும் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. ஒரு எஜமான் என்ன செஞ்சாரு சொல்லுங்களேன்? மன்னித்து விட்டார். நான் மன்னிக்கப்பட்டேன், கல்வாரி சிலுவையில் மன்னிக்கப்பட்டேன். நல்லா கவனிங்க, நீங்க பரலோகம் போனோம்னா நீங்க வந்து கணவரை, மனைவிய, மாமியார, மருமகளை மன்னிக்கணும். நீங்க உள்ளத்துல வந்து என்ன இந்த மாதிரி 5 டன் வெயிட், 5 டன் வெயிட் பாராளுமன்ற தூக்கிட்டு அலையக்கூடாது. இருதய கடினமா இருந்துச்சுன்னா சர்ச்சைக்கு வந்தா ஆசீர்வாதம் வராது. பாரத்தோட வந்துட்டு பாரத்தோட போற மாதிரி தான். அது கீழே சொல்ற பாருங்க, கீழே வாசிங்க. அதுல கேட்கிறாரு, அதுல 44, 45 ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த பாவியாய ஸ்திரீ நீ மனசுல நினைச்சு அந்த புதிய பார்க்கிறாயே, வீட்டில் பிரவேசித்து நீ என் காவலுக்கு என்ன தரவில்லை? சரி, பாருங்க, என்ன பாருங்க, ஒரு நிமிஷம் பாருங்க. எல்லாரும் நான் சொன்னதை சொல்லுங்க, நான் சொன்னதை சொல்லுங்க, இருதயத்துல பதியும். சரி, தண்ணீர் தருதல் சொல்லுங்க, முத்தம் செய்தல், எண்ணெய் கொடுத்தல், இது எல்லாத்துக்கும் ஆவிக்குரிய அர்த்தம். இது எல்லாத்துக்கும் நீ விருந்தோம்பல் யூதர்கள் புறப்படி இருக்கீங்க. நம்ம ஊர்ல ஏன் வானே கேட்க மாட்டேங்கிறேன். கல்யாணத்துக்கு போறீங்களா? இப்போ கல்யாணத்துக்கு ஜிபேல போய் போடுறான், பிரிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. நீங்க திருமணம் வந்து கேள்வி கொடுத்தா போச்சு. தண்ணீர் கொடுக்குறீங்களா? யாருக்காவது நீங்க தண்ணி தண்ணிலாம் வந்துட்டியா? தண்ணிக்கு யாராவது கொடுக்குறீங்களா? கேட்குறேன். தண்ணி கொடுக்குறீங்க, ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குற, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா அவங்க கிட்ட ஆசிரியர் கற்று சொல்லுங்க. நீங்க என்ன கொடுக்குறீங்களா? என்ன பரிசுத்த ஆவியானது முத்தம் செய்கிற கர்த்தர். கெட்ட குமாரன் வீட்டுக்கு வந்த பிறகு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரா இல்லையா?
இன்னைக்கு என்னன்னா முத்தம்னா என்னன்னே தெரியாது. நீங்க மத்திய திரைக்கடல் நாடுகள் இந்த மாதிரி குவைத், துபாய் இங்கெல்லாம் யூதர்கள் பகுதியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா சலாம் மாலைக்கம் சலாம் வந்தனம் கொடுப்பாங்க. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் முத்தம் கொடுத்து வந்தனம் கொடுத்தா வீட்டுக்குள்ள உள்ள அனுப்புவாங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்து ரொம்ப கலாச்சாரம் சீர்கெடு போச்சு. கலாச்சாரம்ன்ற யாரும் அன்பு இல்லை, யாரும் என்ன இல்லை, அன்பே இல்லை. ஏன் வந்திருக்கு எல்லாருக்கும். அதாவது நான் சொல்றேன், இயேசு நமக்கு நன்மை செய்யும்படி அழைச்சார். ஆமென் சொல்லுங்க. நீங்க பாருங்க, ஒருத்தர் சாப்பாடு கூப்பிட்டு இயேசுவை நல்லா கவனிக்கணும். இயேசுவுக்கு தண்ணீர் கொடுக்கல, அவர் கால்களை கழுவுறதுக்கு தண்ணீர் கொடுக்கல, இயேசுவுக்கு எண்ணெய் கொடுக்கல. வெயில் காலத்துல அந்த காலத்துல நடந்து வரும்போது காலில் வந்து ஆட்டுச்சாணி மாட்டுச்சாணி அந்த மாதிரி ரோடுகளில் சாலைகளில் ரோமர்கள் நடந்து வரும்போது காலில் கழிந்தா வீட்டுக்குள்ள வருவாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து ஸ்ரீசருடைய பாதங்களை கழுவினாரா? சரி, நீங்க மனைவி காலில் கழுவி விடுவீங்களா? பாஸ்டர், நீங்க தனியா பேசுறீங்க. அதுதான் காலையில கிடைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவர் வந்து சீஷர்களுக்கு ஹியூமிலிட்டி, தாழ்மைய அவர் என்ன செஞ்சார்? கையில பாத்திரம் தண்ணீர் வார்த்து இடுப்புல துண்டை கட்டிட்டு எல்லாருடைய பாதத்தையும் கழுவினார். அந்த மாதிரி நீங்க அன்பு கொடுத்தீங்கன்னா பரலோகம் உங்களுக்காக திறந்து ஆவியானோட அபிஷேகம் போகும். தண்ணீர் கால்களை கழுவுது, ஆயத்த பாதரட்சை. நான் நிறைய சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் முத்தம் செய்தல் அப்படின்னு சொல்றது அது அன்புக்கு அடையாளம். நீ சின்ன பிள்ளை எடுத்து நல்லா கொஞ்சம் அடுத்த பிள்ளைய உங்க பிள்ளை வந்து பெத்த பிள்ளை கொஞ்சீங்களா கேட்கிறேன். ராத்திரி முடிச்சிருக்கும் போது இது தோக்க பண்ணிக்கிறேன். உங்களை தான் பிள்ளை மாசம் உங்களை அடுத்த கண்ணு மணி எடுத்து தோகுது. ஆனா உங்களுக்கு கட்ட பிள்ளை கொடுத்தா அதை கண்ணீரோட வளர்ப்பீங்க. இன்னைக்கு தாய் அப்படின்னு கஷ்டமான வேலை. ஆம்பளை யாரும் பிள்ளைய வளர முடியாது. பெண்கள் தான் ராத்திரி பிள்ளைகளை வந்து ராத்திரி 8 மணிக்கு காலை 8 மணிக்கு தூங்க போடணும், படுக்க வைக்கணும், பழக்கணும். சின்ன பிள்ளைகளை 3 வயசு வரைக்கும் ராத்திரி 8 மணிக்கு படுக்க போச்சுன்னா காலை 8 மணி சும்மா கூப்பிட்டு காலை கூப்பிடாது. வெளிநாட்டுல கடியா ரூம்ல போட்டு அடைச்சிடலாம். நீங்க எல்லாம் எந்திரிச்சிட்டு வந்துருச்சு பாக்கணும். என்ன வளர்க்குறீங்க? பிள்ளை வளர்க்குறீங்க. நான் என் பிள்ளைங்க வளர்க்குற அழுதால கண்டுக்கவே மாட்டேன். தூக்கு காலம் அப்பதான் எலும்புகள் வளரும். 12 மணி நேரம் ஓய்வு எடுக்கணும். அதான் டாக்டர் சொல்றான். பகல்ல விளையாடணும், ராத்திரி தூங்கணும். அப்படிதான் கத்து. நீங்க பிள்ளைய அடுத்த வீட்டு பிள்ளைய எவ்வளோ மொத்த பிள்ளைய தூக்கி முத்தம் கொடுத்துருக்கீங்க. புருஷன் மனைவி முத்தம் கொடுக்கணும், மனைவி புருஷன் முத்தம் கொடுக்கணும். அந்த அன்பு இருக்கா? ஒரு வெள்ளைக்காரர் வந்து சொல்ற ரூம்ல தங்கி இருக்கும்போது என்ன பிரசங்கத்துக்கு நாங்கள் பீகார் இருக்கணும். அதாவது பார்த்து சொல்றாரு, என்னை பார்த்து, என்னப்பா இந்தியாவில் ரோட்ல கல்ச்சர் ஒருத்தர் கூட கை பிடிச்சிட்டு போக மாட்டேங்கிறான். அன்பு வரும். ஆனால் டிவி சேனலை திறந்தா எவனை பார்த்தாலும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்கானே. இது என்ன சார்? நீ சரியில்லையே சார். அது சொல்ல பீகாரில் உட்காந்துருக்கோம். பீகாரில் பாஸ்டர் ஸ்பீச் நடத்திட்டு இருக்கோம். அந்த 6 வெள்ளக்காரர் வந்துருக்காரு, கன்னடாவிலேருந்து அமெரிக்காவில். ஏன்னா அவர் சொல்ற டிவி சேனல் ஆன் பண்ணா 20 சேனல்லே கட்டி பிடிச்சி ஓடுறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, ஓடுறாங்க. ஆனால் கூட கல்ச்சர் யாரும் தொட மாட்டோம். இப்படி உங்களும் வரும். கல்யாண வீட்டுல ஒரு வெள்ளைக்காரரை போட்டு போனேன். புருஷன் மனைவி சிரிக்கவே இல்லை. ஒரு சந்தோஷம், உலகத்திலே சந்தோஷமான கப்பல் தம்பதியினர் முதலா இந்த கல்யாணத்தை நீ கூப்பிட்டு இருக்கீங்க. அவர் சொல்லி சிரிக்கிறாரு. This is the greatest, happiest couple in the whole world. இங்க வந்து என்ன சாணம் பிரசங்கம் பண்ணி கேட்கிறோம். மதுரை சிரிக்கவே அப்படிங்கிறேன். ஏன்னா அவ்வளோ டென்ஷனா இருக்கு அந்த கல்யாணம். அந்த வீட்டுக்காரன் வந்தானா போனா சாப்பாடு விட்டாங்க, அதை செஞ்ச நம்ம கலாச்சார பழக்க வழக்கங்கள ஊறி பெற அன்பே இல்லையே. அதை என்ன எழுதி கொடுக்காங்க ரோட்ல என்ன சொல்லிருக்கேன், கையில் ஆவவர் கை செய்தவர் அவர் சிறைப்பட்டு போறார் அப்படின்னு போட்டிருக்காங்க.
கல்யாணத்தை இப்பதான் லேச சிரிக்கிறீங்க, இன்னைக்கு நேரம் போச்சு பாருங்க. அவ்வளோ தூரத்துக்கு கல்யாணம் திருமணம் வந்து தேவன் உண்டாக்குன அந்த நிறுவனம் கொச்சப்படுத்தப்பட்டது. பிசாசினால் கேவலப்படுற உண்மையான அன்பு இல்லை. முத்தம் என்பது ஒருவரை ஒருவர் வாழ்த்து, ஒருவரை ஒருவர் கட்டி பிடிச்சி வாழ்த்து. கர்த்தர் வந்து சீஷர்களை அவர் சொன்னார், யோசிச்சார், ஆமா பரிசுத்த புத்தகத்தை ஒருவரோட வாழ்த்துன்னு சொல்லி சபைக்கு எழுதியிருக்கிறார் பவுல். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து அதை உடைக்கப்பட்டு அழுத ரத்தம் வேறு வருது. அவன் வந்திருக்கான், யாரு ஏமாத்துற யூதாஸ் முத்தம் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்? இன்னைக்கு முத்தம் கொடுக்குற சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே உடம்புல கத்தி வச்சு அம்மா வைக்கிறாங்க. என்ன யாரும் முத்தம் கொடுக்குறது பாஸ்டர்? உங்க புருஷனுக்கு முத்தம் கொடுங்க, புருஷனுக்கு மனைவி முத்தம் கொடுங்க, பிள்ளைங்க பார்க்கட்டும். ஏன்னா இன்னைக்கு நிஜம் யாருமே தெரியல. இயேசு கிறிஸ்து அவர் வந்து உள்ளத்தை பார்க்கிறார். அவர் வந்து அந்த பெண் அழுது கால் பாதத்தை முத்தம் கொடுக்கிறார். அவர் வந்து அழுதுகிறார். அதுதான் ஆராதனை. எல்லாரும் சொல்லுங்க, வாயை திறந்து ஆராதனை. ஆராதனை இந்த வார்த்தைக்கு வர்ஷிப் அப்படின்னு சொன்னா டு கிஸ் தி ஃபீட் ஆஃப் தி கிரியேட்டர். நம்ம படைச்ச தேவனுடைய பாதங்களை முத்தம் அவர் செஞ்சா. நீங்க தான் என்னை உண்டாக்கிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க, நான் உண்மை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எந்த ஆம்பளையும் யோக்கியம் இல்லை, எந்த ஆம்பளையும். குணசாலியான மனுஷனை குணசாலியான புருஷனை கண்டுபிடிப்பவர் யார்? கண்டுபிடிப்பவர் யார்? அப்படியே நீங்க பசங்க பண்ண வேண்டியது இல்லை. குணசாலியான மனுஷன் நீங்க யாருமே நீதிமான மாதிரி தெரியல. நீங்க ரொம்ப கடினமான உலகத்தில் இருக்கலாம். இந்த சீமோன் பேதுரு, அந்த சீமோன்ற அந்த பரிசையை கூப்பிட்டு கர்த்தரை கனம் பண்ணல. நீ கர்த்தரை கனம் பண்ணல. வெயிலுக்கு ஒலிவ எண்ணெய் சொல்லுங்க, தலையில என்னது? தேங்காய் எண்ணெய். சத்தமா சொல்லுங்க. நிறைய பேர் தலையில தேங்காய் எண்ணெய் வைக்கிறதுன்னு என்னன்னே தெரியாது. விளக்கெண்ணெய் வைக்கிறதுனா என்ன தெரியாது. அந்த காலத்துல சிறு வயதுல பிள்ளைகளுக்கு என்ன செய்ய விளக்கெண்ணெய் வைப்பாங்க. 30-40 வருஷத்துக்கு பிள்ளைகள் தலையில எண்ணெயா அப்படின்னா, இங்க காலுக்கு எண்ணெய் பூசணும், என் தலைக்கு எண்ணெய் தரவில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் குறை சொன்னா நம்ம மாத்திக்கணும், மாற்றக்கூடாதா? கடைசி வசனத்தை பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. 7ல அந்த கடைசி அவர் ஆண்டவர் என்ன சொன்னாரு? 47 வாசிங்க. நான் உனக்கு சொல்லுகிறேன் சீமோனே, அதை போடுங்க. நீங்க இயேசுவை அன்பு கூறுறீங்கன்னா சபையில, குடும்பத்துல, வீட்டுல சண்டை போடக்கூடாது. ஹியூமிலிட்டி, தாழ்மை. இயேசுவை அன்பு கூறுறீங்கன்னா சண்டை போடக்கூடாது, ஆங்கர் வரக்கூடாது. இவள் அன்பு கூறுதலை வாசிங்க, எடுத்து வாசிங்க. எவனுக்கு சொல்லி எல்லாரும் ஆமே சொல்லுங்க, சத்தமா ஆமே சொல்லுங்க. இன்னைக்கு உலகத்துல விசுவாசம் மன்னிக்க சொல்லிக் கொடுக்க மாட்டான், சண்டை போட சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்க கொஞ்சமா கல்வாரி சிலுவையில் மன்னிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்க மனைவியை கொஞ்சமா தான் மன்னிப்பீங்க. நீங்க இயேசுக்கு அகத்தை பெற்றுக்கொள்ளலைன்னா, புருஷனை மன்னிக்கல அப்படின்னா நீங்க யாரையும் மன்னிக்க மாட்டீங்க. நீங்க மன்னியாத குடும்பத்தை வச்சிருந்தீங்கன்னா பரலோகம் போக முடியாது. நான் இன்னொரு 40 வருஷம் கொடுக்குறேன், இன்னொரு 40 வருஷம் கொடுக்குறேன். எபேசியர் பாருங்களேன், 4 கடைசி பாருங்களேன். சபைக்கு அவர் சொல்ற வசனத்தை நிறைய நான் வசனங்களுக்கு எடுத்துக்கொள்ளல, இதை மட்டும் சொல்லி நான் ஜெயிக்கிறேன். நீங்க இந்த நேரத்தில் கட்டுகளை கர்த்தர் உடைப்பாரு. எந்தெந்த காரியங்கள் ஆமா பாருங்க. இல்ல சிஸ்டர் 4:30-32 வாசம். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று போதும். இப்ப எபேசியர் 1:14 பாருங்க. இல்ல 1:13 கேட்டபோது யாரால முத்திரப்பட்டீங்க? எல்லாரும் ரசிக்கப்பட்டிருக்கீங்களா? இயேசு ரத்தத்துக்கு கலக்கப்பட்டிருக்கீங்களா? புதிய உடன்படிக்கைக்கு சீல் முத்திரை யாருன்னா அவர் தான், ஆவியானவர் தான். அது
துக்கப்படுத்தாதீங்க. உங்களுக்கு அடுத்த வருஷம் அடுத்த 2 வாசிங்க. சகல விதமான 31 4 31 32 வாசிங்க. எபேசியர் 4 31 என்னது என்னது என்ன போடுறீங்க? சொல்லுங்க. என்னை பார்த்து பாருங்க. என்னை பாருங்களேன். சிலுவையில இயேசு கிறிஸ்துவோடு நம்ம அறையப்பட்டிருக்கோமா இல்லையா? ஒருவேளை பாஸ்டர் அடுத்த வசனத்தை பாருங்க. மாம்சம் கர்த்தரை பிரியப்படுது. அடுத்த வசனம் ஒருவருக்கு ஒருவர் எல்லாரும் சேர்ந்து வாசிக்குமா? அப்படியே எல்லாரும் முழங்கால் போடுவோம். இந்த நேரத்தில் எல்லாரும் முழங்கால் போடுவோமா? எல்லாம் இந்த நேரத்தில் அந்த பாவியாகிய ஸ்திரியை கர்த்தர் மன்னிச்சார். நம்ம யாரையும் நியாயம் தீர்க்கக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, யாரையும் பழி வாங்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில நீர் என்னை மன்னித்தீங்க, நீர் என்னை தொட்டீங்க ஆண்டவரே, நீர் எனக்கு ஆண்டவரே அந்த அன்பை காண்பிச்சிங்க. நான் அந்த அன்பில் நான் வாழ்வேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க, ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்கள் யாரையும் பழி வாங்க வேண்டாம், நீங்கள் யாரையும் குறை சொல்ல வேண்டாம், யாரையும் நியாயம் இருக்க வேண்டாம், யாரையும் ஆக்கினிக்குள்ளாக இருக்க வேண்டாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய அன்பு என்னை நிறைக்கட்டும். ஆண்டவரே ஆவியானவரே உங்களுடைய அன்பினால் எங்களை நிரப்புங்க. ஆண்டவரே உங்களுடைய அன்பினால் எங்கள் இருதயத்தை நிரப்புங்க. ஆண்டவரே நாங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்துவின் அன்பில் நாங்கள் மன்னிக்க உதவி செய்யுங்க ராஜா. கொஞ்சம் ஒப்பு கொடுப்போமா? நீங்கள் எவ்வளோ அர்ப்பணிக்கிறீங்களோ அவ்வளோ கர்த்தர் சபையில் அன்பினால் நிரப்பார். சபை கர்த்தருடைய சபை. கர்த்தர் உங்களை அழைச்சது அன்புக்கு அழைச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களை என்னையும் உங்களையும் அவர் மன்னிக்க அழைச்சிருக்கிறார். இந்த நேரத்தில் சபையில் தேவ அன்பு பெருகணும். தேவ அன்பு ஆவியானவரால் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. சொல்லுங்களேன், ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன். வேலை ஸ்தலத்தில் மன்னிக்கிறேன், பள்ளிக்கூடங்களில் மன்னிக்கிறேன், சொந்தக்காரர்களை மன்னிக்கிறேன். யார் எனக்கு வாயில தீமை பேசினாலும் ஆண்டவரே சொந்தக்காரர்களை மன்னிக்கிறேன், உறவினர்களை மன்னிக்கிறேன், இனஜன பந்துக்களை மன்னிக்கிறேன். ஐ ரிலீஸ் நான் உங்களை விட்டு விடுகிறேன். நான் உண்மைத்தான் பார்ப்பேன், உண்மை மாதிரியாக வச்சிருப்பேன். ஒப்பு கொடுங்க. ஆண்டுடைய பாதத்தில் உங்களுக்கு கிருபை தருவார். அவர் கிருபை தருவார். ஆவியானவரே எங்களை நிரப்புங்க. ஆண்டவரே நீ அன்பின் ஆவியானவர் நிரப்புங்க. நான் மன்னிப்படைய நீ தண்டிக்கப்பட்டி, நீ படைய நொறுக்கப்பட்டி. நான் மன்னிப்படைய நீ தண்டிக்கப்பட்டி, நீ படைய நொறுக்கப்பட்டி. நீதிமானாக்க பலியானி, நித்திய ஜீவன் தந்தி. நீதிமானாக பலியானி, நித்திய ஜீவன் தந்தி. அன்பே பேரன்பே, அன்பே பேரன்பே, இம்மானுவேல் இயேசு ராஜா இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீ. இம்மானுவேல் இயேசு ராஜா இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீ. அன்பே பேரன்பே, அன்பே பேரன்பே. நான் மன்னிப்படைய நீ தண்டிக்கப்பட்டி, நீதிமானாக பலியானி, நித்திய ஜீவன் நம்பி. அன்பே பேரன்பே, அன்பே பேரன்பே.
Emmanuel